அவரைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட நன்மைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். நம்ம பொதுவாகவே அவரைக்காய் சாப்பிட்றதுனால நார் சத்து அதிகம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த அவரைக்காயில் கொழுப்பு சத்து ரொம்ப கம்மியாக, ரத்தத்தில் உள்ள கொழுப்பு இது கரைக்கக்கூடியதான். அதே மாதிரி நீரிழிவு, அதாவது சுகர், தலை சுத்து, மயக்கம், அப்புறம் கை கால் மரத்து போகிறது, அதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதான். அதே மாதிரி இதை குழந்தைகளுக்கும் கொடுக்கலாமா, ஏன்னா விட்டமின் இதில் அதிகமாகவே இருக்கான். இதை நம்ம குழந்தைகளுக்கும் கொடுத்துக்கலாமா. அதனால இதில் அதிகமான நமக்கு அதே மாதிரி டெய்லி ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா இந்த அவரைக்காய் சாப்பிட்றனால பச்சை காய்கறிகள் நம்ம சாப்பிட்ட நன்மையும் கிடைக்கும், விட்டமின் சத்து கிடைக்கும். அதே மாதிரி சுகரு, ப்ரெஷரு, இந்த ரத்த அழுத்தம் நோய் உள்ளவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த ரத்தத்தில் உள்ள கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை இந்த அவரைக்காயில் இருக்குது. கண்டிப்பாக இது கிடைக்கிற டைமில் நல்லா வாங்கி சாப்பிடுங்க. இதை இப்போ நல்லா அலசி மண்ணு போக அலசி வடிகட்டியில் எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா இதை அலசிட்டே நறுக்குங்க, அப்போ தான் அதில் உள்ள மண், தூசி, குப்பை எதுவும் இருக்காது. இந்த நாரெல்லாம் பிச்சு எடுத்தாச்சு. இப்போது இதை பொடியாக நறுக்கிட்டு நம்ம பொரியல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். திறந்து வச்சே தான் நம்ம வதக்கணும். அப்போ தான் சப்போஸ் அந்த பூச்சி மருந்து எதுவும் செடியில் அடிச்சிருந்தா கூட அது அந்த ஆவிலே போயிடும். அதனாலே தான் கீரை, பச்சை காய்கறியெல்லாம் நான் திறந்து வச்சு தான் வதக்குவேன்.